லிஹுவாய், இங்க பாத்தியா? வானத்துடைய சிகப்பு நிறம் எவ்வளவு அழகா மழை பெய்யுது பாத்தியா? ரொமான்டிக்கா இருக்குல்ல? முதல் விஷயம், வானம் ப்ளூ கலர்ல இருக்கு. ரெண்டாவது விஷயம், கொஞ்ச நேரத்துல மழை நின்னுடும். கடைசி விஷயம், இந்த அம்பர்லாவை கொஞ்சம் மேலே தெரியா? நான் எங்க வந்திருக்கேன்னே தெரியல. நீ ஒன்று நோட்டீஸ் பண்ணியா? எனக்கு இப்போ ரெட் ஃபோபியா இல்லை. ஸோ அதனால தான் என்ன நீ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? அதுவும் நான் கிளைண்ட்டை பார்க்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவமானப்பட வேண்டியதா இருக்கும். என்னால் உன் கூட இங்கே வர முடியாது. குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் இங்கே வருவாங்க. என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வேற இங்கே இருப்பாங்க. வா போலாம். ஆனால் உனக்காக நான் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் பேசாத. இந்த மாதிரி ஃபன்ல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் உள்ள வர மாட்டேன். பேசாம வாடா. வேண்டாம், என்னை விடுன்னு சொன்ன. நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். நம்ம பர்சனாலிட்டியை பார்த்து பையன் இம்ப்ரெஸ் ஆயிட்டான் போல. நானும் இங்க ஒன்றும் தனியெல்லாம் வரல. ரேஸ் வச்சுக்கலாமா? தாராளமா. யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். வா. லூசர், இன்னொரு ரவுண்டு வரியா? கண்டிப்பா ரெண்டாவது ரவுண்டு நம்ம வச்சுக்கலாம். அதுல ஜெயிக்கிறவங்க ஒரு ஆமையை வரையணும் லூசர்ஸ் உடைய முகத்துல. அப்பவா அதையும் பார்க்கலாம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்கு இப்போ வம்பு பண்ற? ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்துட்டு நான் அப்படியே அமைதியா போயிடுவேனா? என்னை தோக்கடிச்சதுக்கு நான் கண்டிப்பா அவனை பழி வாங்கியே தீருவேன். இங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பாரு. நான் கிளம்புறேன். உன்னால போக முடியாது. இதுதான் நீ பழி வாங்குற அழகா? வெக்கமா இல்ல உனக்கு? சின்ன வயசுல இருந்து ஜவுஜாவ் கோ கார்ட்டிங்னாலே அவன் ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருப்பான். நானும் இது நல்லா ஃபன்னா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது இது கஷ்டமான விளையாட்டு தான். மிஸ்டர், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. மிஸ்டர் லியூ உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா? எதுவும் பேசலையே. புதுசா இருக்கு. இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் லியூ ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டாரு. ஆஃபீஸ்க்கு லீவா? நல்லது. ஆனா நேத்து நடந்த விஷயத்துக்காகவா அவன் ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு வராமலே இருக்கான்? அன்பிலீவபிள். இந்த ரெட் ஆயிலோட கலரை பாரு, இது ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்படின்னா இன்னைக்கு நாம முதல்ல சாப்பிட போறது இந்த சூப்பு தானா? அதுக்கு என்ன, டேஸ்டா தானே இருக்கும். நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. ரிசர்ச் படி பார்த்தோம்னா அதிகமான காரம் சாப்பிட்டா நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது வயிறு கெட்டு போறதுக்கு ஃபுல் சான்ஸ் இருக்கு. வயிறு வலி, டைரியா, வாமிட், ரத்த வாமிட், உடம்புல இருக்கிற மொத்த சிஸ்டமும் கெட்டு போயிடும். தெரியுமா? இதுல கொஞ்சம் கூட காரமே இல்லையே. சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்காத, ஜஸ்ட் ட்ரை பண்ண. சரி, ட்ரை பண்றேன்.
கொலகாரா, என்ன கொலை பண்ண பாக்குறியா? என்கிட்ட என்ன விளையாடுறியா? பின்ன நான் மட்டும் காரத்தை சாப்பிடுவேன், நீ தப்பிச்சுக்கலான்னு பாத்தியா? இப்படி எல்லாமா பண்ணுவேன்? நீ பாத்தியா இந்த சூப்போட கலர் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? இதுக்கு முன்ன நான் இதெல்லாம் குடிக்கணும்னு ஆசைப்பட்டு இதெல்லாம் நான் குடிச்சதே இல்ல தெரியுமா? என்ன ஆனா இது இவ்வளவு காரமா இருக்கே. இது என்னுடைய ஆனந்த கண்ணீர். உன் வாழ்க்கையோட இந்த பெரிய மாற்றத்துக்காக இந்த சூப்பையும் நான் குடிக்க தயாரா இருக்கேன். ஆரம்பிக்கலாம். வெயிட்டர், ஸ்வீட்டா ஏதாவது கொண்டு வாப்பா. இன்னைக்கு நாளை வித்தியாசமா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. வித்தியாசமா இருக்குல்ல? இன்னைக்கு மிஸ்டர் லியூ டியான் கூப்பிடவே இல்லைல்ல? ஏதோ சரியில்லையே. ஆமா, இந்நேரம் 3 நாள் தடவை ஃபோன் வந்திருக்குமே. எதுக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்க? மிஸ்டர் லியோ இன்னைக்கு ஆபீஸ்க்கே வரல. ஓ, அதனாலதான் டியான் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்காளா என்ன? என்ன யோசிச்சுட்டு இருக்கா? வேலையை கவனி. Unbelievable. சரி, நிறைய ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, ஏன் இந்த ஃபில்மை சூஸ் பண்ண? ஜாவுக்கு பிடிச்சதா தான். நீ சரியான முட்டாள். சூப்பர்மேன். சரி சரி, சத்தம் போடாத. ஏன் சத்தம் போடுற? ஹலோ, என்ன பண்றீங்க? சாரி. நல்ல வேளை நீங்க சொன்னீங்க. உங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. இவரு ஜாவோட ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோ. அட பேட்மேன் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? என்னங்க? உங்க ப்ராப்ளம் என்ன? சாரி நீங்க விடுங்க. சாரி சாரி, கொஞ்சம் கத்தாம இரு. இவர் என்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோன்னு சொல்ல வந்தேன். வண்டர் வுமன் தானே? அவங்க என்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ, கரெக்ட் தானே? ஜாவ், நான் இப்ப என்ன பண்றது? லியோ இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான். ஓடாத, நில்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பேசுறது ஏன் கேட்க மாட்டேங்கிற? அந்த சைக்கோவை உன்னை விட வேற யாரு காதலிப்பா? என் வாழ்க்கையோட ரொம்ப அழகான நாள். நல்லா ஃபன் பண்ண. என்ன அழகான நாள்? யார் கூட இவன் ஃபன் பண்றான்? பாத்தியா? உனக்கு என்ன ஆச்சு? இது ஹாட் பாட்டோட போட்டோ தானே? பார்த்தா உனக்கு தெரியலையா? அந்த போனை திருப்பி கொடு, மேட்ச் போயிட்டு இருக்கு. இங்க பாரு, 2 பேர் சாப்பிடுற சாப்பாடு இது. ஹேண்ட் கிரீம் கூட இருக்கு. எந்த ஒரு பையனும் ஹேண்ட் கிரீம் எடுத்துட்டு சுத்த மாட்டான். ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். உன்கிட்ட டிடெக்டிவ் ஆகக்கூடிய எல்லா திறமையும் இருக்கு. டிடெக்டிவ் வென்க்கு சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா அது டியான் தான் இருப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்போ டியான் லியோ வீட்ல தான் இருக்குன்னு.
நாள வரமாட்டேன், வாய்ப்பே இல்லை. லியோ குளிச்சிட்டு இருக்கான். குளிச்சிட்டு இருக்கானா? ஆ. உள்ள வாங்க. டோரை க்ளோஸ் பண்ணிருங்க. எங்க போறீங்க? ட்ரெஸ் வாஷ் பண்ண. அண்ணா, லியோ உள்ள குளிச்சிட்டு இருக்கான்ல, அது சரி. இந்த நேரத்துல லியோ வீட்ல நீங்க எதுக்கு ட்ரெஸ் வாஷ் பண்றீங்க? அது எதுக்குன்னா என்னோட ட்ரெஸ்ல ஆயில் கொட்டிடுச்சு. இப்ப வாஷ் பண்ணலனா அந்த கரை போகாது. அப்படின்னா இன்னைக்கு லியோ கூட நீங்க தான் ஹாட் பாட் சூப் சாப்பிட்டீங்களா? ஆமா, உண்மைதான். அது நான் தான். நீங்க உட்காருங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் சூப்பை நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்சிங்களா? இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா என்கிட்டயும் ஜோஜோ கிட்டயும் எதுக்கு சொல்லாம போனீங்க? இது தப்பு தானே. நாம எப்பவும் கோல்டன் ட்ரையாங்கிள் தான். கோல்டன் ட்ரையாங்கிள் நீ எப்பவும் நீ தான் சொல்லிட்டு இருக்க. இவன் அந்த ட்ரையாங்கிளை எப்பயோ உடைச்சிட்டானே. பொறாமப்படாத, உன்னதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. உன்னோட பாசம் எனக்கு தேவையே இல்லை. இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் இங்கேயே வந்தீங்க? ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இங்க நாங்க ஜோஜோவால தான் வந்தோம். அது உன்னோட லைஃபை நீ எப்படி தனியா சமாளிக்கிறன்ற விஷயத்தை உன்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்காக வந்தா. கத்துக்கிட்டியா? இது உண்மை இல்ல, போய் சொல்லாத. எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணலங்கிறானா? ஓகே, நாளைக்கு நீ என் கூட ஆபீஸ்க்கு வா, சரியா? முடியாது, நான் ரெஸ்ட் எடுக்கணும். மிஸ்டர் லியோ, இன்னைக்கான ஒர்க் பிளானையும் ஸ்கெட்யூலையும் நான் உங்களோட ஃபோனுக்கு அனுப்பிட்டேன். ஜாவ் ஜாவ், நைட் நீ சரியா தூங்கலையா? காலையில் 12 மணிக்கு முன்னாடி நான் எந்திரிக்க மாட்டேன். அப்படி பண்ண என் நாளே மோசமாயிடும். சரி, இதுக்கு மேல அனுப்பாத, நான் முடிச்சுக்கிட்டேன். ஜாங் ஜாங், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? வெஸ்ட் கோஸ்ட் ஆர்ட் ஷோல பெயிண்டிங் அப்புறம் வீடியோ மாதிரியான ஷோஸ் இருக்குமா? ஆனால் டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு என்ன கவலைன்னா, இந்த வருஷமும் நான் மாஸ்டர்ஸை மிஸ் பண்ண போறேன். என்ன வித்தியாசமா இருக்கான்? என்னை பார்க்க கூட இல்ல. ஒருவேளை இவனோட பிளானா இருக்குமோ? ரொம்ப வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். மிஸ்டர் டேங், வெஸ்ட் கோஸ்ட் ஷோவோட 2 டிக்கெட்ஸ் வேணும். அதை மிஸ்டர் எனக்கு தானே கொடுக்க போறீங்க? அப்பட்டமா தெரியுதா என்ன? அங்க நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட நீ கேட்காம என் மைண்ட் நீ ரீட் பண்ற பழக்கத்தை வச்சுக்காத. ஓகே, புரியுது. ஜாவ் ஜாவுக்கும் ஒன்று வாங்கிடு. இவனும் அப்படியே ஆட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு வர கோவத்துக்கு இவனை அடிக்கணும் போல இருக்கு.
எனக்கு பிடிச்ச மொமெண்ட்ஸை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஹலோ, அங்க என்ன நடக்குது? நீ 12 o'clock முன்னாடி எந்திரிக்க மாட்டியே. இதுக்கெல்லாம் நீதான் காரணம். முதல் முறையா நான் இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியா? என்கிட்ட இருந்து நீ ஓடல, ஆனா ஒளிஞ்சுக்க முடியாது, புரியுதா? அதனால என்ன ப்ளேம் பண்ணாத. இப்படிலாம் பேச உனக்கு வெக்கமாவே இல்லையா? கொஞ்சம் கூட மனசு வலிக்கலையா? ரொம்ப வலிக்குது. நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். அப்படியா மேடம்? எனக்கு நல்லா தெரியும் என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நீ அவனை பார்க்கறதுக்கு தானே வர. சரி, அவன் கிட்ட எதுவும் சொல்லிடாத. நான் சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். ஓகே, நீ தான் பெஸ்ட். பை பை. மிஸ் டியான் கிட்ட நான் சொல்லிடுறேன், நாளைக்கு காலையில் உங்களோட சேர்ந்து ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு அவங்க வரணும்னு. கொஞ்சம் இரு. எக்ஸிபிஷன் 3 நாள் நடக்கும். ஸோ நீ போய் அவர் ஸ்கெட்யூல் என்னங்கிறத கேட்டுட்டு வா. அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறேன். ஏன் அப்படி? இது வரைக்கும் நான் ஒரு நல்ல பாஸாக தான் இருந்திருக்கேன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் அவகிட்டையும் கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கணும்ல. அதுக்கு இப்போதான் உங்களுக்கு ரெட் கலர்னா பயமே இல்லையே, அப்புறம் ஏன் அவங்கள வேலையில் வச்சுக்கிட்டு? மிஸ்டர் டேங், ஆ இனி உன்னோட உதவி எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு நான் உங்ககிட்ட சொன்னால் அப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் சாகர வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பேன். சரியா சொன்னேன். அதே மாதிரி டியானால் இதை தாங்கிக்க முடியாது. இதுக்கப்புறம் அவளோட உதவி தேவையில்லைன்னு சொல்றது நல்லது இல்லை. ஆனால் இந்த ஆர்ட் ஷோல ஒரு சரியான வாய்ப்பா பார்த்து நானே சொல்லிடலான்னு இருக்கேன். இங்க பாரு, இது உன்னுடைய ஆஃபீஸ். இன்னிலிருந்து நீ நிறைய வேலை செய்யணும். நீ உன் சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இல்லை என்று சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்போ என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உன்கிட்டயும் இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு. சின்ன வயசுல நடந்ததை பத்தி மட்டும் பேசாத. உண்மையை சொல்ல போனா நீ வளர்ந்துட்டதான். சரி, இன்னைக்கு என்ன செய்யணும்னு உனக்கு தெரியுமா? ரெஸ்ட் எடுக்கணும். பிஸ்னஸ் பத்தி கத்துக்க போறேன். வென்ஷியான், என்ன திடீர்னுங்க? ஆக்சுவலி லியோ, ஜோஜோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வந்திருக்கான். அதனால தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஓ, எப்ப டெலிவரி வேலையெல்லாம் நீ பார்க்க ஆரம்பிச்ச? 2 போர்ஷன் மில்க், அதுவும் சுகர் போடக்கூடாது. பார்த்து ஜாக்கிரதை. அட கவலைப்படாத, இது கேட ஊத்துனா என்ன, இன்னொன்னு இருக்கு. பால் ஊத்துன காஃபி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன். நிஜமாவா? புரோட்டீனுக்கு பால் ரொம்ப நல்லது. இந்தா. தேங்க்யூ வென்ஷியான். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் இருலையோ, உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன். இந்த வீக்கெண்ட் என் ஸ்டுடியோக்கு வரியா ப்ளீஸ்? இந்த வீக்கெண்ட் நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் எதுக்கு பிஸியா இருக்கேன்னு சொன்னா, வீக்கெண்ட்ல பிஸியா இருக்கிறதுனா டேட்டுக்கு போறது. போதும் நிறுத்து. எதுக்கு நீ இவ்வளவு அதிகமா யோசிக்கிற? சரி, நீ லியோக்கு ரொம்ப க்ளோஸ் தானே. வீக்கெண்ட்க்கு அவனுக்கு என்ன பிளான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? வேற என்ன பண்ணுவான்? எக்ஸிபிஷனுக்கு போவான். அதுவும் அவன் கூட நானும் போகணுமே. வெஸ்ட் கோஸ்ட் ஆர்ட் ஷோவா? ஜோ, இவ்வளோ பெரிய ஆர்ட் ஷோவா இருக்கிறதுனால நான் அதை மிஸ் பண்றது நல்லது இல்லை தானே. அதனால இந்த வீக்கெண்ட் நான் உங்க 2 பேர் கூடயும் வரேன், சரியா? ஆனா நான் போக மாட்டேன். நான் இங்க இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல நான் இங்க வேலை செய்யணுமா? இந்த தடவை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு சீ ஃபுட் வாங்கி தரேன். வாய்ப்பே இல்லை.
அயன் மேனோட லிமிடெட் எடிஷன் கிஃப்ட் பண்றேன். என்கிட்ட இருக்கு. லெகோ ஸ்டார் வாரோட புது கலெக்ஷன் கிஃப்ட் பண்றேன். நிஜமாவா? நிஜமா? நீ விளையாடு. அன்னைக்கு எதுவும் நடக்காத மாதிரி நடந்துக்கிறான். இவனுக்கே இதை பத்தி கவலை இல்ல. நான் மட்டும் எதுக்கு யோசிக்கணும்? ஐம் சாரி, லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். டியான் இன்னமும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். நான் சரியாயிட்டேங்கிற விஷயத்த இவகிட்ட அப்புறமா நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் இவன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் நல்லதா இருக்கு. மிஸ் டியான், நாம ரொம்ப க்ளோஸாக இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் க்ளோஸ் ஆகணும்னா நான் இங்கிருந்து போவா? போகணுன்னா சொல்லுங்க. இது மிஸ்டர் லோசியோட பெயிண்டிங். இந்த சின்ன வயசுல இவ்ளோ திறமை இருக்கு பாரு. ஆமா, இதே கேள்வினா எனக்குள்ளேயே நிறைய தடவை நான் கேட்டுக்குவேன். இதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஹாய் லியோ. லியோவா இவளுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னே தெரியலையே. அட, நீ ஆர்ட் ஷோக்கு வந்திருக்கியா? உன்னை பார்த்ததுல சந்தோஷம். வென்ஷியான், உன் ட்ரெஸ் இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஓ, தேங்க்யூ. என் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இம்ப்ரெஸ் பண்ண என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாத்தியா? வீக்கெண்ட் முழுக்க நீ லியோ கூட இருப்பியா என்ன? இவர் கூட இருக்கிறது என்னோட வேலை. உனக்கு தான் ஆர்ட்டை பத்தி எதுவுமே தெரியாது. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ல லியோ கூட நீ இருக்கணும்? இவர் பக்கத்துல யாரும் வரக்கூடாது. ஏய், அங்க பாத்தியா மிஸ் வென்ஷியான்? இவங்களுக்கு ஐஸ் குவீன் டைட்டில் கிடைச்சிருக்கு. பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. ஹாய் மிஸ் வென், உங்களுக்கு இந்த லாஸ்ட் டின்னர் பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன? இது லாஸ்ட் டின்னர் பார்ட்டி. இதுல கலர் அண்ட் லைன்ஸோட கனெக்ஷன் நல்லா இருக்கும். எல்லா கேரக்டரோட எக்ஸ்பிரஷன்ஸும் வித்தியாசமா இருக்கும். இதுல லைட் பார்க்க கேண்டில் ஃப்ளேம் மாதிரி இருக்கும். இது ரொம்பவே ஸ்பெஷல். இந்த பொண்ணு வித்தியாசமா இருக்கா. இந்த பெயிண்டிங் ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள். சரியா சொன்னீங்க. உங்க கூட நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? நானும் எடுத்துக்கிறேன். போலாமா? மிஸ்டர் லியோ, நான் வாஷ்ரூமுக்கு போகணும். நீ என் கூட இருக்கும்போது இந்த மாதிரி திங்ஸ் உன் கூட வச்சுக்காத, சரியா? இந்த பேக்கை நான் பாத்துக்கிறேன். நீங்க கண்ணாடியை போட்டுக்கிட்டு இங்கே நில்லுங்க. ஓகே, கண்ணாடி போடுங்க, அதுக்கப்புறம் போறேன். இன்னைக்கு டியான் பார்க்க அழகா இருக்கா. மிஸ்டர் லியோ, உங்களுக்கு எதுவும் ஆகல? நான் நல்லா தான் இருக்கேன். கேலரிக்குள்ளேயும் சன்கிளாசஸ் யூஸ் பண்றாரு. இவரோட ஷோ ஆஃப் காலவே இல்ல. இங்க பாருங்க, ஒருத்தரை பத்தி தெரியாம இப்படி ஜட்ஜ் பண்ண கூடாது. கண்ணாடி போடுற எல்லாருமே ஷோ ஆஃப் பண்றதா அர்த்தம் இல்ல. அப்புறம் என்ன, தான் பெரிய ஸ்டார் நினைச்சிட்டு இருக்காரா? இவர் அந்த இன்டர்நெட் செலிபிரிட்டியா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல? பார்க்க ஹேண்ட்ஸமா இருந்தா என்ன இப்ப? வா போலாம். இந்த மாதிரி பைத்தியங்களோட என்ன பேச்சு? இவளா? டியான் நில்லு. ஜீனியஸை எல்லாரும் பைத்தியம் தான் சொல்லுவாங்க. நானும் அவங்கள மாதிரி தான் இருந்தேன். ஆனா இப்ப இல்ல. நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. மிஸ் டியான், தேங்க்யூ. ஆக்சுவலி என்னுடைய நோய் இந்த பெயிண்டிங்
போகிறதுக்கு முன்னாடி கெவின் டிரா பண்ண கியூட் பிட் சீரிஸோட கேட் மாதிரியே இருக்கா. இதுக்கு சம்மர் வைண்ட் ஆத்தரைசேஷன் கிடைச்சதா தெரியலையே. நாங்க இந்த பெயிண்டிங்கோட ஆத்தரைசேஷனை யாருக்குமே கொடுக்கல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நிஜமா தான். நான் அந்த கான்ட்ராக்டை படிச்சேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஹலோ டேங், இன்னும் 3 நிமிஷத்துல கியூட் பெட் சீரிஸோட எல்லா காப்பிரைட் கார்ப்பரேஷன் ரெக்கார்ட்ஸும் எனக்கு உடனடியாக வந்தாகணும். ஓகே மிஸ்டர் லியூ. உங்களால ரெட் கலரை பார்க்க முடியுதா? மிஸ்டியான், உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயத்த சொல்லதான் நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா எங்க இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னா அதை நீ தப்பா எடுத்துக்குவியோன்னு ரொம்ப ஹே, வருத்தப்பட்டேன். இது ரொம்ப நல்ல விஷயம். நான் இதுக்கப்புறம் உங்களோட ஸ்பெஷல் அசிஸ்டண்டா இருக்க தேவையில்ல. என்னோட வேலையில நான் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? ஓகே, நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் வந்துருச்சு. நீங்க பிளான் படி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் கவனிங்க, இவர்தான் உங்க புது வைஸ் பிரசிடென்ட் லியூ ஜி ஷாவ். ஆல்ரைட், காம் டவுன் எவ்ரிவன். இவர் எங்க லீடர் மட்டும் இல்ல, என்னுடைய கசினும் தான். எல்லாருக்கும் என்ன எதிரி ஆக்கிடுவான் போல இருக்கே. ஹலோ எவ்ரிவான், நான் இப்பதான் அப்ராட்ல இருந்து வந்திருக்கேன். உங்க எல்லாரு கூடயும் வேலை செய்யறதுல எனக்கு இதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. என்னுடைய கசின் கிட்ட திறமைகள் அதிகமா இருக்கு.